Class 11th standard, subject chemistry, unit, second unit, lesson, quantum mechanical of model of atom. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸுக்கு வேரியஸ் சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண அட்டாமிக் மாடல் கான்செப்ட் பார்த்தோம். லாஸ்ட்டாக போர்ஸினுடைய கான்செப்ட் படி ஹைட்ரஜன் அண்டு லைக் ஹைட்ரஜன் ஆட்டம், ஸோ லித்தியம் 2+ அயான், ஹீலியம் + அயான் உடைய அட்டாமிக் மாடல் பார்த்தோம். ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் போர்ஸ் மாடலும் பார்த்தோம். அவருடைய லிமிட்டேஷன், அதாவது டிஃபெக்ட்னு கூட நம்ம அதை சொல்லலாம். டிஃபெக்ட்னு பார்த்தோம்னா பொதுவாக ஹைட்ரஜன் ஆர் சிங்கிள் எலக்ட்ரான் உள்ள எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் அவருடைய கான்செப்ட் பொருந்தது. அதோடு இல்லாமல் ஸ்ப்ளிட் ஆகிற அந்த ஸ்பெக்ட்ரம் வேல்யூவும் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. 2 or more எலக்ட்ரான் பெற்றிருக்கிற அதர் எலமெண்ட்டுக்கும் அவருடைய கான்செப்டு பொருந்தலைன்றதை நம்ம குறைபாடாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்க்க போகிற டாபிக் வேவ் பார்ட்டிகல் டுவலிட்டி ஆஃப் மேட்டர். ஸோ பொதுவாகவே வேவ் அண்ட் பார்ட்டிக்கல் இது ரெண்டுமே பொதுவாக எல்லா பொருட்களுக்கும் இருக்குது. அதை பற்றின கருத்து தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பொதுவாக மேட்டர் திங்ஸ்ன்றது 2 ப்ராப்பர்ட்டிஸ் பெற்றிருக்கிறது. ஒன்று வேவ் ப்ராப்பர்ட்டிஸ், another one பார்ட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு லைட் ஆர் எலக்ட்ரான் போன்ற ஸ்மால் மேட்டர்ஸ் மட்டும்தான் இது பொருந்தது, முக்கியத்துவம் அது இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அதர் ஹை லெவல் மாஸ் இருக்கிற திங்ஸுக்கு இது முக்கியத்துவம் மற்றது, அதாவது இம்பாசிபிள் கூட சொல்லலாம். இந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறோம். அதன்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ப்ரொபோஸ்டு தட் லைட் ஹேஸ் டுவல் நேச்சர். அவர் தான் முதல்ல லைட்டுக்கு 2 விதமான பண்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். தட் மீன்ஸ் லைட் ஃபோட்டான்ஸ் பிஹேவியர் இருக்குது, ஃபோட்டான்ஸ் போல் செயல்படுறதுனால லைக் பார்ட்டிக்கல் அண்டு எஸ் வேவ் போலவும் பார்ட்டிக்கல் போலவும் ரெண்டுமே அதனுடைய நேச்சராக இருக்குன்றதை அவர் முன்மொழிஞ்சார். லூயிஸ் டி பிராக்லி எக்ஸ்டெண்ட் திஸ் கான்செப்ட். இந்த கருத்தை லூயிஸ் என்ன பண்ணார்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷனை கொண்டு வராரு. ஸோ அதனுடைய டெரிவேஷன் தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அண்டு ப்ரப்போஸ்ட் தட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் ஷோடு டுவல் கேரக்டர்ஸ். சரி, இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் லைட்டுக்கு மட்டும்தான் வேவ் அண்டு பார்ட்டிக்கல் கேரக்டர்ஸ் இருக்குன்னு முதல்ல சொன்னது. ஆனால் இந்த லூயிஸ் டி பிராக்லி லைட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா பொருள்களுக்கும், ஸோ ஆல் திங்ஸ் ஷோடு டுவல் கேரக்டர்ஸ், 2 விதமான பண்புகளை, ஸோ டுவலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காட்டுதுன்றதை அவர் சொன்னார். டு குவான்டிஃபை திஸ் ரிலேஷன் he derived an equation for the wavelength of matter wave. பொதுவாக இந்த கான்செப்ட் நம்ம ஒவ்வொரு பொருளுடைய வேவ் கால்குலேட் பண்ணும்போது அதனுடைய உண்மையான வேல்யூ பொறுத்து நம்ம நிரூபிக்க முடியும். அதனால் என்ன பண்ணான்னா கம்பைன் த ஃபாலோயிங் 2 ஈக்குவேஷன்ஸ், 2 விதமான ஈக்குவேஷனை அவர் கம்பைன் பண்ணி ஒரு டெரிவேஷன் கொண்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு வேவ் கேரக்டர்ஸ் ஹெச் நியூ அப்படின்னு கொண்டு வர்றாரு. ஏன்னா வேவ்னும் போது ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கும், லைட்டினுடைய ஃப்ரீக்வன்சி நியூ, அதோட ஃப்ளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச் எடுத்துக்கிறோம். இது ஃப்ளாங்க் குவாண்டம் ஹைப்போதசிஸ் படி. அடுத்து ஐன்ஸ்டீனுடைய மாஸ் கேரக்டர்ஸ் எம் கொண்டு வந்தோம்னா அதனுடைய எனர்ஜி mc². இது பார்ட்டிக்கல் நேச்சரை இண்டிகேட் பண்ணுது. ஸோ வேவ் நேச்சர் இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஹெச் நியூவும், பார்ட்டிக்கல் துகள் கேரக்டரை இண்டிகேட் பண்ணுறதுக்கு mc², ஸோ மாஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். 2 ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல் எனர்ஜின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். அதுபடி பாருங்கள், E = h nu,
ஐன்ஸ்டினுடைய மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் படி E is equal to mc ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே லெஃப்ட் சைடு எனர்ஜி சமமாகிறதுனால ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சமப்படுத்தலாம். h nu equal to mc ஸ்கொயர். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இது ஒரு முக்கியமான கொஷின், கண்டிப்பாக 5 மார்க் ஆர் 3 மார்க்கில் கூட அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ இங்கே h நியூன்றது ஃபோட்டான் சொன்னோம், லைட் ஃபோட்டான். இதனுடைய வேல்யூ நியூ ஈக்குவல் டு c by lambda. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி, அதாவது லைட்டோட ஃப்ரீக்வன்சி எதை பொறுத்துக்குன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் அண்டு வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த்தும் அதனுடைய ஸ்பீட் ஆஃப் லைட்டும் சார்ந்து தான் இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது. எனவே இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், c by lambda. இப்போ ஸ்கொயரில் இருக்கிற சிக்கு இங்கே c கேன்சல் ஆகிடும். therefore h by lambda equal to mc வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், h அந்த பக்கம் அனுப்பணும், ஏன்னா நமக்கு லேம்டா தான் தேவை. therefore 1 by lambda equal to mc by h அப்படி உருவாகும். ஆனால் நமக்கு இது ரெசிப்ரோக்கல் வேல்யூவாக இருக்குது. எனவே லேம்டா வேல்யூ நம்ம ரெசிப்ரோக்கலாக ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம், ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணோம்னா lambda equal to h by mc கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த கான்செப்டை பார்க்கலாம். lambda is equal to h by mc. இங்கே cன்றது ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொன்னால், ஸோ ஸ்பீடுன்றது நம்ம வெலாசிட்டி வச்சு தான் நம்ம பண்ணுவோம், கேல்குலேட் பண்ணுவோம். therefore cக்கு பதிலாக நம்ம vன்ற வேல்யூ நம்ம செய்யலாம். ஸோ therefore v சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிடைக்கிறது lambda is equal to h by mv. ஸோ இது ஒரு மொமெண்டம் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மொமெண்டம் பினுடைய மதிப்பு p equal to mv. ஸோ இந்த வேல்யூ நம்ம சில நேரம் கொடுக்குறாங்க. ஸோ h by p அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரம் 1 மார்க்கில் மொமெண்டமாக கொடுத்துட்றாங்க. therefore p is equal to mv அப்படின்னு சொல்லுவோம். this is valid only when particle travels at a speed much less than the speed of light. ஸோ லைட் போல் அல்லது லைட்டை விட குறைவான ஸ்பீடில் இயங்குகிற பொருள்களுக்கு இந்த ஃபார்முலா, இந்த வேவ் லென்த் வேல்யூ பொருந்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. This equation implies that a moving particle can be considered as a wave and a wave can exhibit the properties, that means momentum, of a particle. For particle with high linear momentum mv, the wavelength will be so small and cannot be observed. For a microscopic particle such as an electron, the mass is of the order of 10 power minus 31 kilogram. Hence the wavelength is much larger than size of atom and it becomes significant. ஸோ எலக்ட்ரான் போல் வெயிட் குறைவான, ஸோ குறைஞ்சபட்சம் 10 power minus 31 கிலோகிராம். ஸோ 1 by 31 0 டிவைடட் வேல்யூ, இதான் வந்து ரொம்ப குறைவான நிறை உடைய பொருள்களுக்கு மட்டும் இந்த வேவ் லென்த்து மச் லார்ஜர் தென் சைஸ் ஆஃப் தி ஆட்டம். ஸோ எந்தளவுக்கு குறைவான நிறை உடையதோ அது வேவ் லென்த்து கண்டிப்பாக முக்கியத்துவம் பெறுகிறது. அதனுடைய வேவ் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுற அளவுக்கு இருக்குன்றதை இங்கே சொல்கிறாங்க. அதே மாஸ் அதிகமாக இருந்தால், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பை தி கால்குலேட்டிங் டி பிராக்லி வேவ் லென்த் இன் ஃபாலோயிங் டூ கேசஸ். ஸோ மாஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், அதனால தான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஏ 6.626 கிலோகிராம் அயன் பால் மூவிங் அட் எ 10 மீட்டர் பை செகண்ட். ஸோ அயன் பால் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனுடைய மூவிங் வேல்யூ. அண்ட் எலக்ட்ரான் மூவிங் அட் 72.73 மீட்டர் பை செகண்ட். ஸோ இந்த எலக்ட்ரானுடைய மூவிங் கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்து முக்கியத்துவம், அதாவது இம்பார்ட்டன்ஸ் வேவ் நேச்சர் அப்படின்றது பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அயன் பால்னுடைய வேவ் லென்த் வேல்யூ, ஸோ அதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வெயிட்டு டிவைடட் பை அதனுடைய வெயிட் இன்ட்டு
மூவிங் வேல்யூ. ஸோ பார்க்கும்போது 10⁻⁻35 கிடைக்குது. ஸோ இந்த 35 மீட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவான வேவ் லென்த். ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணோன்னா, கீழே எலக்ட்ரானுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எலக்ட்ரானுடைய வேல்யூ பாருங்கள், 10⁻⁻5 கிடைக்குது. அது 10⁻⁻35, இது 10⁻⁻5, ஏறக்குறைய 30 டைம்ஸ் ஹையராக இருக்குது. ஸோ அதனால் இதுதான் வேவ் லென்த் கேரக்டர்ஸ் முக்கியத்துவம் பெறுகிறது. எலக்ட்ரான் மற்ற அயன் பால் போன்ற மாஸ் அதிகமாக உள்ளது. ஸோ டஸ் நாட் சிக்னிஃபிகன்ட், ஸோ முக்கியத்துவம் அற்றதாக கருதப்படுகிறது. ஃபார் த எலக்ட்ரான் தி டி ப்ராக்லி wavelength significant and measurable, while for the iron ball it is too small to measure, hence it becomes insignificant. ஸோ இது முக்கியத்துவமற்றது அயன் பாலினுடைய மெஷர்மெண்ட் வேல்யூ. ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும், அது அளந்தறியக்கூடியது அளவு இருக்காது, நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக தான் இருக்கும். அடுத்து எவால்யூட் யுவர் செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினு, 5 மார்க் ஆர் 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குற கொஷினு. அதனால் பல முறை எழுதி பார்த்துங்க. calculate the சொல்யூஷன். இது எவால்யூட் யுவர் செல்ஃபில் கொடுத்துருக்கிற கொஷின். calculate the டி ப்ராக்லி wavelength of an electron that has been accelerated from rest through a potential difference of 1 kilo electron volt. ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் உள்ள ஒரு எலக்ட்ரான் ஸோ ஆக்சிலேட்டட் ஆகுது. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது வேவ் லென்த் லேம்டா வேணும். லேம்டா வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆக்சிலேட்டட் வேல்யூ நம்ம அதனுடைய கைனடிக் எனர்ஜிக்கு சமப்படுத்தலாம். தர்ஃபோர் கைனடிக் எனர்ஜினுடைய ஃபார்முலா mv². ஸோ ஆஃப் mv² சொல்லுவோம். ஆஃப் mv² ஈக்குவல் டு அதனுடைய எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு சமமாக இருக்கும். தர்ஃபோர் அந்த வேல்யூவை அதோட சமப்படுத்தி அதிலிருந்து நம்ம வேவ் லென்த் லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதை புக் பேக்கில் சொல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் இண்டிவிஜுவலாகவே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you next class.